அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக இந்த சிறப்பான ஆன்லைன் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருடைய ஓய்வு நேரம் இருந்தாலும், குறுகிய மக்களை இங்கே நாங்கள் பங்கெடுத்தாலும் நம்முடைய நன்மைகளில் எதுவும் அல்லாஹ் குறை வைக்கப் போவதில்லை. அல்லாஹ்வுக்காக நாம் ஒதுக்கி இந்த உபதேசத்தை கேட்கும் போது நிச்சயமாக நம் உள்ளத்தை ஈமானால் அல்லாஹ் நிரப்புகிறான். இந்த செயல்களால் அல்லாஹ் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நாளை மறுமையில் அவனுடைய நேசத்தையும் பாசத்தையும் சோனம் என்கிற உயர்ந்த இடத்தையும் நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. அன்பானவர்களே, ரமலானுடைய இறுதி 10 நாட்கள், உண்மையில் இந்த ரமலான் எவ்வளவு கண்ணியமான நாட்கள் தோழர்களே, எவ்வளவு மேன்மையான, எவ்வளவு பாக்கியமிக்க ஒரு மாதம் இந்த மாதம். அப்படியே கண்ண மூடி யோசிச்சா, கடந்த ரமலானில் இருந்த எத்தனை பேர் இந்த ரமலான்ல இல்லை? ஏன் இந்த ரமலானை துவக்கியவர்கள், முதல் நோன்பு, 2 நோன்பு, 6 நோன்பு எல்லாம் வச்சவங்க, இந்த 15 16 நோன்பை இட்டு அவங்களுக்கு இல்லைங்க. அவங்க 2 3 நாட்களுக்கு முன்னால் சஹர் வச்சா நல்ல ராகத்தா நோன்பு வைக்கணுமேன்னு, முடியாதவர் நோன்பு வைக்க முடியுமா? ஆனா நல்ல மாதிரி நோன்பு வைத்தார். ஒரு 10 மணி வாக்குல அவருக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஆளு டயர்ட் ஆகுறாரு. லொஹருக்கு மவுத் ஆயிடுறாரு. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அன்பானவர்களே. இந்த சஹர் வச்ச மனிதனால் இஃப்தார் செய்ய முடியல. அப்படியான இந்த நேரம் நாம் நினைக்கணும், அல்லாஹ்வே எனக்கு நீ தந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விஷயங்களும் முக்கியமான ஒரு பாக்கியமாக இருக்கிறது. நீ தந்த பேர் அருளாக இருக்கிறது ரட்சகா. அப்படியான இந்த அமல்களில், அந்த இபாதத்துகளில் நாங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் தோழர்களே. ஏனென்றால் அண்ணலம் பெருமானார் சொல்வார்கள், நீங்கள் காலை பொழுதை அடைந்தால் மாலை எதிர்பார்த்து விடாதீர்கள், மாலை பொழுதை அடைந்தால் காலை எதிர்பார்த்து விடாதீர்கள். அப்படிதான் இந்த உலக வாழ்க்கை. அப்படி ஒரு சூழலில் நாம் இந்த ரமலானை அடைந்திருக்கிறோம். அல்லாஹுடைய அச்சத்தோடு இந்த ரமலானை எதிர்நோக்கி நோன்பு நோற்று கொண்டு இருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக முதல் 15 நாம் கடந்து விட்டோமே, யோசித்து பாருங்கள். இந்த ரமலான், இந்த இந்த நாட்களில் எப்படி என்னை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், எந்த அளவுக்கு உயிரோட்டமாக அல்லாஹ் என்னை நோன்பை வைக்க சொல்கிறான். ஆனால் நம்முடைய நோன்பு அப்படி இருக்கிறதா தோழர்களே? மாஷா, அமல்கள் செய்கிறோம், இபாதத்துகளை செய்கிறோம், நல்ல நல்ல தர்மங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்காக செய்கிறோம். ஆனால் தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கிற உண்மையான முஃமின்களாக, இந்த ரமலானால் நம்முடைய பாவங்கள் கழுகப்பட்டவர்களாக, இந்த ரமலானால் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் மன உறுதியும் அடைந்த மக்களாக இந்த ரமலான் நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள் தோழர்களே. அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய சிறப்புகளை நான் சொல்ல இங்க வரவில்லை. ஆனால் ரமலானுடைய இறுதி 10 நாட்கள், ரமலானுடைய முதல் 20 நாட்களை போல அல்ல. ஒட்டுமொத்த ரமலானுமே கண்ணியமான ஒரு மாதம், நன்மைக்குரிய மாதம், மன்னிப்பிற்குரிய மாதம், இறை நேசத்திற்குரிய மாதம். அதிலையும் கடைசி 10 எதிர்நோக்கி இருக்கிறோம். எத்தனை ரமலானுடைய கடைசி 10 நாம் அடைந்து விட்டோம் தோழர்களே. ஆனா அந்த அந்த நாட்கள் எல்லாம் நாம் என்ன அமலை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று விட்டோம்? முடிந்த அளவு அமல்கள் செய்கிறோம் தான். ஆனால் இது அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய போதுமானதா, அல்லாஹ்வுடைய பாசத்தை அடைய முழுமையானதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலர்களுக்கு தான் நன்மைகளுக்குரிய வாய்ப்பை தருவான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் ஹைரா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஹைரையும் நலவையும் நாடிவிட்டால் இஸ்தஅமலுஹு, அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் தருவான். இப்ப பெருமானார்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அகிலத்தின் அருட்புடைய கைஃப யஸ்தஅமலுஹு யா ரசூலல்லாஹ், எப்போது அந்த அமல் செய்கிற பாக்கியம் கிடைக்கும் என்றால், மௌத்து நெருங்குகிற வரை அவருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது அதுதான். யா அல்லாஹ், நீ நேசிக்கிற, நீ அருள் புரிகிற நல்ல அமலை எங்களுக்கு செய்ய வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை அமல்ல சோம்பேறித்தனமா எங்களை ஆக்கிடாதே ரட்சகா. யா அல்லாஹ், நாங்கள் பாவப்பட்ட மக்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், நன்மைகளை குறைந்து செய்து கொண்டு இருக்கிறோம். யா அல்லாஹ், நீ நாடிய அளவிலே சிறிதளவு நன்மையை செய்கிறோம் ரட்சகா. எங்களுடைய நன்மைகளை எதையும் நீ பாழாக்கி விடாதே. எங்கள் நன்மைகளில் யா அல்லாஹ் பலகீனப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், ஷைத்தானிய வழியில் எங்களை மாட்டி விடாதே ரப்பே என்று கதற வேண்டிய நேரம் தான் இந்த நேரம் தோழர்களே. அதனால தான் நாம் பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்வே, இன்னி அஸ்அலுக அமலன் முத்தகப்பலா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமலை எங்களுக்கு தாயா அல்லாஹ். நாங்க நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், தௌபா தேடுகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், திக்ருகளை செய்கிறோம், ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்கிறோம். இப்படி எல்லா நன்மைகளையும் செய்கிறோமே, அல்லாஹ் ஏத்துக்கணுமா இல்லையா தோழர்களே?
அல்லாஹ் நம்முடைய நன்மை ஏற்றல் அதை பதிவாக்கணுமா இல்லையா? நாளை மறுமையில் இந்தாடா எனக்காக அமல் செய்தவனை போடா சொர்க்கம் என்று அல்லாஹ் அனுப்பணுமா இல்லையா தோழர்களே? அப்படி ஒரு அமலை நாம் நிறைவாக இந்த மாதத்திலே செய்ய வேண்டும். அதற்குத்தான் இந்த ரமலானுடைய மாதமே. குறிப்பாக இந்த 15 நாட்கள் எப்படி போனதே தெரியல இல்லையா? யோசிச்சு பாருங்க. கண்மூடி திறக்கும் போது இந்த ரமலானுடைய பாதையை நாம் கடந்து விட்டோம். இனி ஒரு முழு ரமலான் நமக்கு கிடைக்கும் என்றால் அல்லாஹ் நமக்கு ஒரு ஆண்டு ஆயுளை போட்டு வைக்க வேண்டும். அடுத்தடுத்த ரமலானை நமக்கு அடையக்கூடிய தௌஃபீக் இன்ஷா தரணும். ஆனா இப்ப நம்ம கையில இந்த ரமலான் இருக்குது. இப்ப நம்ம கையில அல்லாஹ் லைவா கொடுத்திருக்கிறான். நீ ரமலானை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு யார் இருப்போம் என்று தெரியாது. எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைய ரமலான், நிறைய இபாதத், நிறைய ஹஜ் உம்ராவுடைய வாய்ப்பை அல்லாஹ் தரணும் இன்ஷா அல்லாஹ். நீங்க எல்லாரும் துவா செய்யணும். அப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் தோழர்களே, தாய்மார்களே, ரமலானுடைய இறுதி 10 எதிர்நோக்குகிறோம். ரமலானுடைய முதல் 20 போல அல்ல இறுதி 10. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, ஆயிஷா அம்மா அறிவிக்கிறார்கள், இதா இதா தகல அஷருல் அவாஹிர், ரமலானுடைய கடைசி 10 அண்ணலம் பெருமானார் அடைந்து விட்டால் அஹயல் லைல், இரவை உயிர்ப்பிப்பார்கள். இன்னைக்கு நம்ம சமூகம் இரவை உயிர்ப்பிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இரவெல்லாம் கண் விழிக்கிறாங்க. இபாதத்துக்கா, தொழுகைக்கா, திக்ருக்கா, பயான்கள் கேட்கறதுக்கா? இல்ல, அரட்டை அடிப்பதற்கு. ரமலானுடைய பகலை போன்ற இரவு மேன்மையானது தோழர்களே. ரமலானுடைய இரவிலே உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போறான். ரமலானுடைய நைட்ல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போய் தன் கையால சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்காரம் செய்கிறான். என்னுடைய அடியான் இரவு நேரத்திலே நின்று வணங்கி தௌபா கேட்டு அழுது விடுகிறானே, அவனுக்காக நான் மன்னிக்க, அவனை சொர்க்கத்திலே வரவேற்க நான் இங்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொர்க்கத்திலே எனக்காக அவன் கையால் அலங்காரம் செய்கிறான். அப்படிப்பட்ட ரமலானுடைய இரவு நேரங்கள்ல சில ஊர்களுக்கு பயானுக்கு போறோம். சில இளைஞர்கள் கேரம் போர்டு விளையாடுறாங்க, சில நேரம் வாலிபால் விளையாடுறாங்க. ஒரு டீ குடிச்சு வர்றது தப்பு கிடையாது. அதுல 2 மணி நேரம் உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, சாப்பிடுறதுக்குன்னு இங்கிருந்து 4 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் சாப்பிட்டு வர்றது, என்ன என்ன மோசம் தோழர்களே. இனி இந்த ரமலான் வெறும் சாப்பிடுறதுக்குன்னு உள்ள மாதமா? வெறுமென கல்யாண விருந்து சாப்பிடுற மாதமா இது தோழர்களே? யோசித்து பாருங்கள். இந்த நாட்கள்லாம் போனால் கிடைக்குமா? இந்த நாட்களை அதாவது அடைய முடியலையேன்னு ஏங்குற மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனா எங்களுக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். நாங்க உயிரோட்டமா அடையணுமா இல்லையா? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 அடைந்து விட்டால் அஹயல் லைல, இரவை உயிர்ப்பிப்பார்கள். வைகல அஹ்லஹு, தன் குடும்பத்தாரையும் எழுப்பிவிட்டு தொழச் சொல்லுவார்கள், திக்ரு செய்ய சொல்லுவார்கள். புயலை விட வேகமாக ஓடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். தன் கீழாடையை தூக்கி கட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய நேசத்தை நாடி தேடி ஓடினாங்கன்னா, அண்ணலம் பெருமானாருடைய ஸ்டைல் இது. கடைசி ரமலானிலேயும் இப்படிதான் இருப்பாங்க. ரமலான் அல்லாத காலங்களையும் அமல்கள் எவ்வளவு செய்வாங்க. இரவு தொழுகை நின்றாங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொழுவாங்க. ஆனா ரமலான் அல்லாத காலங்கள்லயும் இப்படி அமல். அப்ப ரமலானுடைய முதல் 20லயும் அதுக்கு மேல அமல். அப்ப அதுக்கு மேல உச்சகட்டமா இன்னும் கடைசி 10ல அமல் செஞ்சாங்கன்னா நாமெல்லாம் எங்கே நிற்கிறோம் தோழர்களே? அதிகபட்சமா நம்ம ரமலானுடைய கடைசி 10ல ஒரு சில மக்கள் ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஒரு சில மக்கள் நின்று வணங்குவார்கள். அவ்வளவுதான். இது போதுமா தோழர்களே? இந்த ரமலானுடைய கடைசி 10 அலங்கரிப்பதற்கு எவ்வளவு பாக்கியமான இரவு தோழர்களே! எவ்வளவு சங்கைமிக்க இறை மன்னிப்பையும், இறை பொருத்தத்தையும், இறை நேசத்தையும், இறை கருணையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம் தானே தோழர்களே, தாய்மார்களே! அப்ப இந்த மாதத்தை நம்ம எந்த அளவுக்கு சிறப்பா, மூமினா, இறை அச்சத்தா, இறை நேசத்தோட நம்ம அனுபவிக்கணுமா இல்லையா? அதுக்காக என்ன பிளான் பண்ணோம்? ஏன் இந்த ஜமாத்தால் இந்த பயான் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க? நாங்க வார வாரம் பயான் வைக்கிறோம்ன்றது காட்டுறதுக்கு மட்டுமா? இல்லை. இந்த பயான் இந்த தலைப்புல சொன்னா மக்கள் 4 பேர் திருந்துவோம். கொஞ்சம் ரமதான பிளான் பண்ணுவோம். கொஞ்சம் கடைசி 10 இன்னும் அதிகமான அலங்கரிப்போம் என்கிற ஆசைதானே தோழர்களே. அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமலானை குறிப்பாக கடைசி 10 இன்னும் அலங்கரிக்கணும், நன்மையால உயருங்கிற நோக்கம் ஏன் வரவில்லை? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தோழர்களே. அப்படியானால் தோழர்களே, பெரியோர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ரமலானுடைய கடைசி 10 என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்துவிட்டால் உயிரோட்டமாக நின்று வணங்குவார்கள், இரவை உயிர்ப்பிப்பார்கள், குடும்பத்தையும் எழுப்பி விடுவார்கள். அவர்கள் கீழாடையை தூக்கி கட்டிக்கொண்டு ரமலானுடைய இரவுகளை அடைய ஓடுவார்கள். நான் கேட்கிறேன் தோழர்களே, தாய்மார்களே, அண்ணலம் பெருமானார் நோன்பு வைத்து இபாதத்தை செய்ய என்ன என்ன தேவை உண்டு? அவர்கள் தான் முன்பின் மன்னிக்கப்பட்டவராயிற்றே. சோனத்தில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் எழுப்புவானே, சொர்க்கத்தில் முதல் நபராக தட்டுவன் என்று சொன்னார்களே. நபிமார்கள் எல்லாம் பேச நடுநடுங்கி கொண்டு இருக்கிற நேரம் அண்ணலம் பெருமானார் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமாக பேசுவாங்க. அப்படியெல்லாம் சிறப்பிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே நன்மையை நாடி தேடி ஓடுறாங்கன்னா, நாம் எல்லாம் இந்த ரமலானில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையணுங்கிறதுக்காக ஓடணுமா இல்லையா தோழர்களே? நன்மையை நாடி அல்லாஹ்வை முழுமையாக நெருங்கணுமா இல்லையா? கடந்த ரமலானுடைய அமல்களை போல
போல இந்த ரமலானை நாம் செய்து விடக்கூடாது. செஞ்சோம், அந்த அளவை விட இன்னும் அதிகமா செய்யணுங்கிறேன். அதை விட இன்னும் அதிகமா தொழுவேன், அதை விட அதிகமா குர்ஆனை ஓதுவேன், அதை விட அதிகமா திக்ர் செய்வேன், அதை விட அதிகமாக நான் நின்று வணங்கி அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டு கண்களில் கண்ணீரை கொட்டுவேன் என்கிற உறுதிமொழி எடுத்தால் தானேங்க இந்த ரமலான் நமக்கு உயிரோட்டத்தை தரும். அப்பதானே இந்த ரமலான் நமக்கு சிறந்த வாய்ப்பை தரும் தோழர்களே. அப்படியான கடைசி பத்தை அடைந்து விட்டால் பெருமானார் நின்று வணங்கி இரவை உயிர்ப்பிப்பார்கள். இன்னும் சில ஒரு அதீதை பார்க்கலாம். இஜ்தஹித் ஃபில் அஷரில் அவாஹிர் மின் ஷஹ்ரி மா லா இஜ்தஹித் கைரஹா. பல மற்ற மாதங்களை காட்டிலும் மற்ற மாதத்தில் அமல்களால் ரசூலுல்லாஹ் முயற்சி செய்வதை விட ரமலானுடைய கடைசி பத்துல முயற்சி செய்வாங்களாம். இவ்வளவு முடியுமோ ஓடுவாங்க. முயற்சின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நன்மைகள் செய்ய, இபாதத்துகளை செய்ய அவங்க ஓடி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கி அவங்க மூமீன்களாக மாறுவதற்கான களத்தை தேடி இருக்கிறாங்கன்னு சொன்னால், தோழர்களே, தாய்மார்கள், நம்முடைய நிலைப்பாடு என்னங்க? ரசூலுல்லாஹ் முயற்சி செஞ்சா நான் ஏன் முயற்சி என்ன? இந்த பயான் லைவ்ல கேட்டுட்டு அது போதுமா? நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க, அது மட்டும் போதுமா? என்னுடைய ஈமானால், என்னுடைய இறையச்சத்தால், என்னுடைய ரப்புல் ஆலமீன் நெருங்கி இந்த ரமலானுடைய கடைசி பத்தை முழுமையாக அல்லாஹ்வே எங்களுக்கு தந்துடு யா அல்லாஹ். எங்களுக்கு இந்த ரமலானுடைய எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு முழுமையாக்கிடு ரச்சகா. இந்த ரமலானுடைய எந்த நன்மை எங்களுக்கு பாழாக்கிடாத யா அல்லாஹ். இந்த ரமலானில் எங்களை சோம்பேறித்தனமாக உறங்க வைத்து விடாத இறைவா. இந்த ரமலானில வீணா விளையாட்டை கழிக்க வச்சிடாத இறைவா. இந்த ரமலானில யா அல்லாஹ் எங்களுடைய காரியங்களை நீ அழகுபடுத்து ரச்சகா என்று கேட்கும் போது, குறிப்பாக கடைசி 10 தோழர்களே, தயவு செய்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இரவினுடைய நேரங்களை வீணாக்கி விடாதீர்கள். அதுதான் உயிரோட்டமாக இறைவனுடைய நேசத்தை அடைவதற்குரிய களமாக வாய்ப்பாக இருக்கும் தோழர்களே, தாய்மார்களே. அதைத்தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். கடைசி 10 மிக முக்கியமானது. அதனால தான் அண்ணல் பெருமானார் கடைசி 10 முழுமையாக இஅ்திகாஃப் இருந்து விடுவார்கள். உலக தேவை வேண்டாம், காசு வேணாம், பணம் வேணாம், குடும்பம் வேணாம், எதுவும் வேணாம். இது பொன்னான நாள், அதாவது கோல்டன் டைம் சொல்லுவோமே, அப்படியான வானத்தை பிளந்து தங்கமலை கொட்டினால் இப்படி அள்ளி கொள்வோமோ அது மாதிரி இந்த 10 நாளும் ரமலானுடைய ஏன் ஒரு மாதமே நன்மையின் புயலே வீசக்கூடிய மாதம். அப்படி ஒரு மாதத்துல, அப்படி ஒரு இறுதி 10ல நாங்க இன்னும் எவ்வளவு முயற்சி செய்யணும்? நீங்க சொல்வீங்க, ஹஸ்ரத் நாங்க டெய்லி குர்ஆன் ஓதுறோம், டெய்லி இஃப்தார்ல துவா செய்யறோம், அப்பப்போ நம்ம நன்மைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். போதாது. இந்த ரமலானை அலங்கரிக்க என்னையும் நான் சொல்வேன், உங்களை நான் சொல்கிறேன். இந்த நிலை போத. ரசூலுல்லாஹ்வே முயற்சி பண்ணாங்கன்னா நம்ம நிலைமை என்னங்க? நம்ம நிலைமை என்ன? இன்னும் அல்லாஹ்வை நேசித்து நன்மையின் பக்கம் நெருங்கணுமா இல்லையா? முழுமையான இறையச்சத்தோட நம்ம ஒதுங்கணுமா இல்லையா? தோழர்களே, தாய்மார்களே, என்னைக்கு நாம் மாறப்போகிறோம்? என்னைக்கு நம்முடைய அமல்கள் அதிகரிக்க போகிற தோழர்களே? முதலாவது விஷயம், அமல்கள் தான் மிக முக்கியமானது. அல்லாஹ் சொல்லுவான் 30வது அத்தியாயத்துடைய 15, 16வது வசனம், ஃபஅம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபஉலாயிக ஃபீ ரௌலத்தின் யுஹ்பரூன். யார் ஈமான் கொண்டு நிறைய நல்லறங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே மகிழ்ச்சியான வாழ்விலே இருப்பார்கள். நல்ல அமல்கள் தான் நமக்கு சொத்து தோழர்களே. தாய்மார்கள் இங்க இருப்பீங்க, பெற்றோர்கள் இங்க இருப்பீங்க, பெரியவங்க இருப்பீங்க. உறவுகள், சொந்தங்கள், உலகம், பணம், பதவி எதுவும் வராது, எதுவும் வராது. நேற்றைக்கு கூட ஒரு ஜனாசா, வெளியூர்ல பயானுக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஜனாசா அடக்கம் செய்து விட்டு அவரவர்கள் கபர்ல நின்றாலும் கூட, கபர்ல நின்று போனை பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, காமெடி அடித்துக் கொள்கிறார்கள் கபூர்ஸ்தானுக்குள்ள நின்று. நேற்றைக்கு ஒரு ஜனாசா அசருக்கு மௌத்தாகிறார். 10:30 மணிக்கு அடக்கம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவர் பெரிய வயசும் இல்ல அவருக்கு. சுபஹானல்லாஹ். கபருக்குள்ள வந்து நின்றால் நம்முடைய பயம் வருவதில்லை. அல்லாஹு அக்பர். அப்ப நம்ம எல்லாரும் வந்துட்டோம். அவரோட இருந்தது எதுங்க? அவர் செய்த அமல்கள் மட்டும்தான். வாப்பா வாப்பா அம்மான்னு பிள்ளைகள் கட்டி அழுவுமா? கபருக்குள்ளிய பிடிச்சு அழுவுமாங்க? உள்ள வந்து ஒரு நாள் படுக்குமாங்க? இல்லையே. நீங்க தொழுகை, நீங்க ஓதினையும், நீங்க கேட்ட தௌபாவும், நீங்க செய்த தர்மங்கள் தானங்க உங்களோட வரும். அப்ப ஏங்க நம்ம அதை இன்னும் அதிகப்படுத்த மாட்டேங்கிறோம்? ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் நம்ம நினைக்கிறது தான். அடுத்த செகண்ட் நான் இருப்பேனா தெரியாது, உயிர் போனாலும் போகலாம், இப்படிதானங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப ஏன் நம்ம இந்த நாட்களை எல்லாம் இவ்வளவு கேர்லெஸ்ஸா கழிக்கிறோம்? ஏன் இவ்வளவு அலட்சியமா பொடுபோக்காக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ரமலானுடைய நேரங்களிலே மிக முக்கியமான அமல்லே ஒன்று என்ன தெரியுமா? இரவு தொழுகை. நீண்ட நேரம் நின்று தொழ வேண்டியது அல்ல, அவ்வளவு எதிர்பார்க்கிறான். அதனால தான் அண்ணல் பெருமானார் சொன்னார்கள், மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபா. யார் ரமலானிலே ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குவார்களோ குஃபிர லஹுமா தகத்தம் மின் தன்பிஹி. அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தையும் அல்ல மன்னிக்கலாம், சிறு பாவங்கள். அப்படியாக இரவு 10 கடைசி 10 இன்னும் ரசூலை நின்று வணங்குவாங்க. எந்த அளவுக்கு சொல்ல வேண்டுமே, ஒரு வரலாற்று செய்தியை கேளுங்க. பெருமானார் ஒரு சில நாட்கள் தான் ஜமாத்தா தொழ வச்சாங்க, அடுத்து வைக்கல. ஆனா ஒரு நாள் ரசூலை தனியா தொழும்போது சஹாபாக்கள், பெண்கள், குழந்தை எல்லாம் வந்து குழுமிட்டாங்க, எல்லாம் வந்து நின்று தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல பாருங்க, சுபஹானல்லாஹ், ஒரு சலாம் கொடுக்கறதுக்கு மிட் நைட் ஆகி போயிடுச்சு.
1 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 3 மணி, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ரக்காயத் தொழு வைக்கிறாங்க. ரசூல் தனியா தொழுதாங்கன்னா ஒரே ரக்காயத்துல பக்கரா ஆல இம்ரான ஓதுவாங்க. ஒரே ரக்காயத்துல நம்ம நின்று தொழுதுருக்கோமா? அப்படி முடியுமா? கால் வலிக்க 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 ஏன் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வருது, கால் கொப்பளமாயிரும். என்னைக்கா இந்த இது கிடைச்சிருக்கா? ஒரு 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 சலாமை இமாம் 1/2 மணி நேரம் ஓதுனாலே, அந்த 1/2 அன் ஹவர்ல கால எவ்வளவு நகர்த்துறோம், கால நீட்டுறோம், நிமிர்த்துறோம், எவ்வளவு தள்ளி தள்ளி நிக்கிறோம், அப்படி உடம்பு அசையுது. ஆனா அண்ணலும் பெருமானார் கால் வீங்கிருமா, கொப்பளமாயிருமா. இப்ப எவ்வளவு நேரம் நின்றுப்பாங்க, எவ்வளவு ரத்த ஓட்டம் குறைஞ்சனால தானங்க அப்படி ஆகுது. பெருமானார் இப்படியாக ஒரு தொழுகை தொழுதாங்க, சுபஹானல்லாஹ். அப்ப அந்த நேரம் சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் குடுத்து பார்த்தா பெண்கள், குழந்தைகள்லாம் கூவும் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பாதி இரவு தொழுதே போதும்பா, போங்க வீட்ல போய் கன்டின்யூ பண்ணுங்கன்றாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், மீதமுள்ள தொழுகை நீங்க தொலை வச்சா தான் நாங்க இங்க இருந்து போகும் யா ரசூலல்லாஹ். எங்களுக்கு அதை நீங்க முழுமைப்படுத்துங்க. அல்லாஹ் உடனே வஹி இறக்குறாங்க. இவங்க ஆஃப் நைட் பாதி இரவு தொழுதற்கே முழு இரவு நன்மை நான் தந்துட்டேன். நீங்க சொர்க்கத்துக்கு, அதான் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். நீங்க பாதி இரவு தொழுதற்கே முழு இரவு நன்மை நான் தந்துட்டேன். அதற்கு மீறியும் பெண்களும் குழந்தைகளும் அழுதுகிட்டே போனாங்களாம். முழுசா நம்மால தொழ ஆனா நன்மை அல்லாஹ் குடுத்துட்டான். எவ்வளவு ஆர்வம் தோழர்களே! நம்மலாம் பயந்து பயந்து தான் அமல் செய்றோம். தொழுலாம் அல்லாஹ் குற்றம் பிடிச்சிருவான். நோன்பு வைக்கலாம் அல்லாஹ் தண்டிச்சிடுவான். ஆனா அந்த மக்களுக்கு அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ஆர்வம் இருந்தது. 32வது அத்தியாயத்துடைய 16வது வசனம். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஆர்வத்தோடையும் அச்சத்தோடையும் எழுப்பி நிற்பாங்க. அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் அவங்களுடைய முதுகு படுக்கையில கிடக்காது. அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து கை நீட்டி வைக்கிறானே என்று ஏங்கி போய் நிற்பாங்க. அப்படியான நேரம் தானே தோழர்களே, தாய்மார்களே. அப்படியான அந்த ரமலானுடைய இரவு நேரங்களை, முக்கியமாக தஹஜ்ஜத்துடைய நேரங்களை வீணாக்கி விடாதீர்கள். மிக பொன்னான நேரம் தோழர்களே. போனால் கிடைக்காத அப்படியான ஒரு நேரம் தான். அது கடைசி 10ல இருக்கக்கூடிய நேரங்கள். அப்படி அமல்கள் நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தை விட்டு எடுத்து போகக்கூடாது. ஒண்ணுதாங்கிறத நல்லா நினைச்சுக்குங்க. இன்னைக்கே நம்முடைய நன்மை தீமை பட்டோலியை அல்லாஹ் கையில கொடுக்குறான்னா, எவ்வளவு நன்மைங்க இருக்கும், எவ்வளவு தீமைங்க இருக்கும், யோசிச்சு பாருங்க. இன்னும் நான் நன்மை செய்யணும் யா அல்லாஹ், எனக்கு ஆயுளை தாயா அல்லாஹ். ஏன் சக்கராத், உயிர் தொண்டை குழி அடையக்கூடிய நேரம். கால ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம். இறைவா ரட்சகா, ஒரு சிறிது தவணையை நீ தந்துவிடு, கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். நான் நன்மை செய்யறங்குருவான், இபாதத்து செய்யறங்குருவான், தர்மம் செய்யறன்னுவான், ஓடுவான். டைம் கிடைக்காது. ரமலானை வீணாக்கினாய், லைலத்துல் கத்ரை வீணாக்கினாய், மற்ற மற்ற காலங்களை வீணாக்கினாயே, இரவெல்லாம் அரட்டை அடித்து கழித்தாயே, சோம்பேறித்தனமா கழித்தாயே, பாவியா கழித்தாயே, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சமில்லாமல் கழித்தாயே. எப்படா அவனுக்கு டைம் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லுவானே, தப்பிக்க முடியாது தோழர்களே. அப்ப அதனால தான் இந்த ரமலானுடைய இரவு 10 முக்கியமானது. இரவுல நின்று வணங்கி அமலை நாம் செய்ய வேண்டும். அதே போல ரமலானுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? நிறைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குர்ஆன் திலாவத் செய்வார்கள். ரமலானுடைய இறுதி 10ல் நாம் செய்ய வேண்டிய, ரமலான் முழுக்க செய்ய வேண்டிய அமல். அதிலும் கடைசி 10ல் நம்ம ரமலான்ல முதல் 20 செய்யறோம் பாத்தீங்களா? அது வந்து ஒரு 50% இருந்துச்சுன்னா, ரமலான் கடைசி 10ல 100% இருக்கணும். குர்ஆன் சாதாரணமானதா? இந்த குர்ஆனுக்கு தானங்க நம்ம நோம்பே வைக்கிறோம். இந்த குர்ஆனுக்கு தானே இந்த ரமலானே. அப்படியான இந்த ரமலானில் நாம் எந்த அளவுக்கு உயிரோட்டமா குர்ஆனை ஓதினோம்? அந்த குர்ஆன் தானேங்க நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், சுப்ஹானல்லாஹ், 57வது அத்தியாயத்துடைய 16வது வசனம் எவ்வளவு அழகா கேட்கிறான். அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டு இன்னுமா உங்கள் உள்ளங்கள் நடுங்கலன்னு கேட்கிறான். நடுங்கலன்னு கேட்கிறான். இந்த ஆயத்தை நான் ஓதி இருக்கிறேன். இந்த இந்த வசனத்தால் என் உள்ளம் நடுங்கணும். அந்த குர்ஆனை இன்னும் நான் ரமலானுடைய கடைசி நாட்களை ஓதுவேன். அல்லாஹ்வே, அந்த குர்ஆனை ஓதும்போது என்னத்தான் தெரியாது, என் கண்கள் கண்ணீர் வருகிறது யா அல்லாஹ். அந்த குர்ஆன் என் உள்ளத்தை என்னவோ செய்கிறது. அந்த குர்ஆனுடைய சில கிராத்துகள், சில இமாம்கள் ஓதுவதை கேட்கும்போது அந்த அர்த்தம் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் மனசெல்லாம் நெகிழ்கிறது. என்னை அறியாமல் கண்களில் கண்ணீரை கொட்டுகிறேன். அல்லாஹ்வே, இப்படி ஒரு வேதத்தை எனக்கு நீ தந்தாய், எங்கள் சமூகத்துக்கு தந்தாய், இந்த உம்மத்துக்கு தந்தாய் என்று நினைச்சு இந்த ரமலானை நோன்பு நோட்டு நன்றியும் செலுத்துகிறோம், அல்லாஹ்வை புகழும் செய்கிறோம் தானே. அப்படி இந்த குர்ஆன் என் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன தோழர்களே? இந்த குர்ஆன் எனக்குள் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அன்பானவர்களே, தாய்மார்களே? அப்படியான இந்த குர்ஆனை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ல என்ன செய்வாங்க? இன்னும் ஓதி ஓதி உயிர்ப்பிப்பார்கள். நிறைய ஓதுங்க, அந்த குர்ஆன் வரும் தோழர்களே. நாளை மறுமையினுடைய நாள்ல வாப்பா வருவாரா தெரியாது, அம்மா வருவாங்களா? இந்த உலகத்துல ஏதாவது கஷ்டம்னா முதல்ல ஓடி வரக்கூடிய உயிர் நம்ம தாயும் தந்தையும் தான், மனைவி மக்களும் தான். ஆனா மறுமையில வரமாட்டாங்க. அல்லாஹ் நாட்டின சிலர்களை தவிர யாரும் வரமாட்டார்கள் தோழர்களே. யாரும் வரமாட்டார்கள். எல்லாம் ஓடுவாங்க. வருவது என்ன, பார்த்து பார்க்காம ஓடுவாங்க.
அதாவது யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி என்று அல்லாஹ் சொல்லுவானே, தாயை பார்த்து மகன் ஓடுவான், மகனை பார்த்து தாய் ஓடுவாள். இப்படியான ஒரு பதட்டமான நேரத்துல உங்க கையை வந்து பிடிக்கும் இந்த நோன்பு. இன்னொரு கையை வந்து பிடிக்கும் குர்ஆன். அஸ்ஸௌமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி. நோன்பும் குர்ஆனும் அந்த அடியானுக்கு பலமாக நிற்கும் தோழர்களே. அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறான் தெரியுமா? உபய் இப்னு கஅப்ங்கிற ஒரு சஹாபி பள்ளிக்குள் வருகிறார். அண்ணல பெருமானார், உபையே இங்க வாங்கம்மா தம்பி, சின்ன புள்ள உட்கார்ந்து ரசூல் அவருக்கு சூரா அல் பையினாவை ஓதி காமிக்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க ஓதி காமிக்கிறீங்க, என்ன நீங்க கேளுங்கப்பான்றாங்க. ரசூல் அழகா ஓதுறாங்க. அவர் கேட்டு அமைதியா இருக்கிறார். மீண்டும் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க ஓதி காண்பிக்க என்ன காரணம்? இல்லப்பா, அல்லாஹ் தான் ஜிப்ரீலை அனுப்பி உபைய உனக்கு நான் இந்த சூறாவை ஓதி காமிக்கணும்னு அல்லாஹ் சொன்னான். அழுகிறார் உபை இப்னு கஅப். ஒரு இளைஞர். இந்த இளைய சமுதாயம் பைக் ரேஸ் விடுறதும், வீணா அரட்டை அடிக்கிறதும், ஓட்டலா தேடி சாப்பிடுறதும் தான் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போது அவர் கேட்கிறார், சம்மானி அல்லாஹ், அல்லாஹ் என் பேரை சொன்னானா, அவன் உச்சரித்தானா? என் பேர் அல்லாஹ் உச்சரித்தானா யா ரசூலல்லாஹ்? கால நஅம், ஆமாம், அல்லாஹ் உன் பேரை சொன்னான்பான்னு உடனே ஃபபகா உபை, உபை ரலியல்லாஹு அழுகிறார் என்ற இரவெல்லாம் அழுகிறார் தோழர்களே. அந்த நேரம் பாருங்க, அந்த அடியானுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு என்றால், அவர் குர்ஆனோடையே வாழ்வார். குர்ஆன் தான் அடிப்படையாக இருந்தது. அது ரமலானுடைய இறுதி 10 வந்து விட்டால் ஏங்க லைலத்துல் கத்ர் நான் கேட்கிறேன். ரமலானுடைய கடைசி 10ல இவ்வளவு சிறப்பு என்றால், அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த கண்ணியமான வேதத்தை லைலத்துல் கத்ர்ங்கிற அந்த இரவில, அந்த ஒற்றைப்படை இரவுல அல்லாஹ் அந்த நைட்ல அல்லாஹ் இறக்குறான். ஸ்டார்டிங் அதான். அந்த குர்ஆன் இறங்கின இரவு தான் ஹைருமின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட. ஒரு 83 வருஷம் நீங்க நின்று வணங்கி தொழுது தர்மம் செய்து எல்லா அமலையும் விடைவிடாம 83 வருஷம் நீங்க அமல் செஞ்சுட்டே இருந்தா எவ்வளவு நன்மை. அந்த நன்மையை ஒரே நைட்ல அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. 83 வயசுல நம்ம இருப்போமான்னு தெரியுமா இன்னைக்கு? 83 வயசு ஃபுல்லா நின்று வணங்கி தொழுது திக்ரு பண்ணி குரான ஓதி அமல் செஞ்சு சஜிதால கடந்து அல்லாஹ் அல்லான்னு கதறி ரசூல்லான்னு ஃபாலோ பண்ணி கிடைக்கிற நன்மையை ஒரே நைட்ல நீங்க உயிரோட்டமா தொழுதா ஹத்தா மத்லா இல் ஃபஜர், ஃபஜர் வரைக்கும் அல்லாஹ் கொடுக்குறான். அந்த அந்த இரவுக்கு அல்லாஹ் இவ்வளவு ஒரு மதிப்பை கொடுக்குறான்னா, தோழர்களே தாய்மார்களே, அந்த ரமலானுடைய அந்த ஒற்றைப்படைக்கான அந்த லைலத்துல் கத்ருக்கான அடையாளமே குர்ஆன். குர்ஆன் இறங்கினால தாங்க அந்த நைட்டுக்கு அவ்வளவு சிறப்பு. உலகம் ஃபுல்லா பொடி கற்களை, இப்ப நீங்க இருக்கிறீங்களா ஏரியா, அதுல போய் ஒரு மணி நேரம் சின்ன சின்ன கல்ல எடுத்துட்டு வாங்கன்னா, ஆளுக்கு ஒரு ஒரு பேக் பையை கல்ல எடுத்துட்டு வருவோம் தானே. அப்ப உலகம் முழுக்க பொடி கற்களை எடுத்தா எவ்வளவு எண்ணிக்கையோ அதை விட அதிகமான எண்ணிக்கையிலே லைலத்துல் கத்ரிலே மலக்குகள் இறங்குறாங்க. இறங்கி நமக்காக துவா செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியமான இரவு தோழர்களே. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு மணி நேரம் நின்று தொழுகிறோம். அதுக்கப்புறம் பேச்சு அரட்டை, சஹர் சாப்பாட்டுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் போகும். இப்படி எல்லாம் நடக்கிற, அதுக்குன்னு சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லல. அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டோம். மத்த நேரம் ஃபுல்லா தனிமையில உட்காருங்க தோழர்களே. அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்கள். உட்கார்ந்து 1/2 மணி நேரம் குர்ஆன் ஓதுங்க, 1/2 மணி நேரம் திக்ர் செய்யுங்க, 1/2 மணி நேரம் தௌபா தேடுங்க, 1/2 மணி நேரம் சும்மா அல்லாஹ்வை நினைச்சு அழுங்க. இதெல்லாம் நம்ம செய்யும் போது இந்த கடைசி 10 நமக்கு சிறப்பாகத்தானே அமையும் தோழர்களே. அதே மாதிரி இந்த ரமலானுடைய மிக முக்கியமான இரவிலே முக்கியமான அமல் என்ன தெரியுமா? சதகா. சுப்ஹானல்லாஹ், கடைசி 10 வந்து விட்டால் இன்னும் புயலை விட வேகமாக பெருமானார் தர்மம் செய்வார்கள். இன்னைக்கு ரமலான் வந்து விட்டால் சில பேர் சலித்துக் கொள்கிறார்கள். என்ன டெய்லி வசூலாங்க. அல்லாஹ் அக்பர். நம்ம தேவைகள், நம்முடைய மக்கள் இங்க எல்லா இடமும் மக்கள் இருக்கிறார்கள். ஏழைகள் அனாதைகள் இருக்கிறார்கள். ஒரு நேரம் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி நைட்டு பயானம் முடிச்சுட்டு வெளில வந்து நிக்கிறோம். ஒரு வயசான அம்மா நிக்கிறாங்க. ஏம்மா இந்த நைட் டைம்ல போய் நிக்கிறீங்க? 11:30 12 மணி ஆகுது. ஏம்மா நான் உன்ன இல்ல, நான் வீட்டுல எனக்கு யாரும் ஆதரவு இல்ல. இந்த வழியில நான் டெய்லி ஒருத்தர் வந்து சஹர் சாப்பாடு குடுக்குறாரு. அவர் எந்த டைம் வராருன்னு தெரியாது. நான் வந்து நீங்க நின்றுவேன். அவர் சஹர் சாப்பாடு தர வரைக்கும் நான் இங்கே நின்று வாங்கிட்டு போவேன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு எவ்வளவு பலகீனமான மக்கள் இருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான தர்மங்களை அள்ளி கொடுத்து விடுங்கள் தோழர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல தர்மத்தை பத்தி எவ்வளவு சொல்றான் தெரியுமா? எவ்வளவு அள்ளி சிறப்பை வெளிப்படுத்துகிறான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அந்த தர்மம் தான் நாளை மறுமை நமக்கு சதக்கா ஜாரியாவாக, மறுமையினுடைய படிக்கட்டுகளாக அமையும். நமது ஜமாத்திலே கூட எவ்வளவு சமுதாய பணிகள், ஃபித்ரா பணிகள், அதே மாதிரி ரமலானுடைய கிட்டுகள், ரமலானுடைய தேவையான மக்களுக்கான உதவிகள் எல்லா மக்களும் பண்றாங்க. குறிப்பா இன்றைய நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நம்முடைய முஸ்லிம் ஜமாத்தும் பண்ணுது, மாஷா அல்லாஹ். மும்பை ஜமாத்தும் பண்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கும்போது தானே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஒரு கல்லூரி நடத்த, ஒரு ஸ்கூல் நடத்த, ஒரு பள்ளிவாசலை எழுப்ப, இதுக்கெல்லாம் நம்ம தேவைகள், அதான் நம்ம கஷ்டங்கிறவங்க அந்த டைம்ல நீங்க ஒரு ரூபாய் எடுத்து கொடுங்க போதுங்க. முடியலங்க, இந்த டைம் கொஞ்சம் டைட்டுங்க, சம்பளம் சரியா வரலங்க, ஏதோ ஒரு பிரச்சனைங்க, அந்த டைம்ல ஒரு மருத்துவ செலவு வந்தா போய் பண்றோம் தானே. அந்த டைம்ல வேற ஏதாவது திடீர்னு செலவு வந்துட்டா போய் நிக்கிறோம் தானே. அல்லான்னு கேட்க வரும்போது ஏன் நமக்கு இல்ல?
அல்லாஹ் கேட்கிற எனக்காக அழகிய கடன் தரக்கூடியவர்கள் யாருப்பா நீங்க? நான் கேட்கிறேன். ஏழைகள் கேட்கல, ஜமாத்தார்கள் கேட்கல, பள்ளிவாசல்காரங்க கேட்கல. அல்லாஹ் கேட்கிறா உங்கள்ட்ட. நான் தான்டா அந்த காசை கொடுத்தேன். நான் ஒரு ரூபாயை தடுத்தா நீ அதை சம்பாதிச்சிருக்க முடியுமா? கொடுக்கிற நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப கேட்டாலும் 1000 முறை கேட்டாலும் கொடுக்கிற உள்ளங்கள் இருக்கிறது. யாரையும் நான் தப்பா சொல்லல. ஆனால் மனித இயல்பு அப்படிதான். ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை காட்டுவான். ஏன்டா கொடுக்குற? எப்ப பார்த்தாலும் கேட்கறாங்க கொடுத்துட்டே இருப்பியா? ஏன் நீ கொடுக்காத? உன் காசு நீ வச்சு நீயா அனுபவி, நீயா செலவு செய், நீயா சாப்பிடு, நீயா இது இரு அப்படிலாம் ஷைத்தான் சொல்லுவான் தோழர். ஆனா அன்றைய சஹாபாக்கள், ஒரு சஹாபி சுப்ஹானல்லாஹ் தர்மம் செய்ய முடியலையேன்னு என்னைக்காவது ஒரு நம்ம அழுது இருப்போமா தோழர்களே? இருந்தா கொடுப்போம், இல்லைன்னா ஓகேங்க நெக்ஸ்ட் டைம் ஓகேங்க, அதோட அடுத்த வேலையை பார்க்க போயிருவோம். அகல் போர்ல ஒரு நேரம் தோழர்களே எல்லாரும் ரசூலா கேட்கறாங்க, சொல்லலாம் உங்க செல்வத்தை கொண்டு கொடுங்கப்பா அல்லாஹ்வுடைய பணிக்காகங்கிறாங்க. எல்லாரும் கொண்டு கொட்டுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வீடியோ தொடச்சி வந்து கொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு பாதியை கொண்டு கொடுக்கிறாரெல்லாம் பாக்குறோம். ஆனா அந்த நேரத்துல உல்பத் இப்னு ஸைத், பெயரை ஞாபகம் வைங்க, உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு, அந்த சஹாபி, அவர் ஒரு இளைஞர், ஒரு அனாதை, ஒண்ணும் இல்லாதவர். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தர்மம் செஞ்ச மக்கள் இவ்வளவு இவ்வளவு கூலிகள் எல்லாம் கிடைக்குது, இவ்வளவு சிறப்பை அடையறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவர் இரவிலே இஷாக்கு அப்புறம் நடக்குது. அவர் நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போய் கதவை சாத்திக்கிட்டு ஓன்னு அழுகிறார். இன்னைக்காவது நம்ம தர்மம் செய்ய முடியலையே, ஆஹா எல்லாவே தர்மம் கேட்டா என்னால முடியல ஃபீல் பண்ணிருப்போம். என்னைக்காவது மனசையே இறுக்கி அழுதுருப்போமா தோழர்களே, தாய்மார்களே? கதவை அடைத்துக் கொண்டு இரவெல்லாம் உல்பத் இப்னு ஸைத் அழுகிறார். அல்லாவே அவங்க எல்லாம் தர்மம் பண்ணி நன்மையை சம்பாரிச்சுட்டாங்க யா அல்லாஹ், என்னால அதை சம்பாதிக்க முடியலையே. யா அல்லாஹ் இதனால உன்னுடைய அருளை நான் இழந்துருவேணும்னு பயப்படுறேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் என் மான மரியாதை நான் தர்மம் செய்யட்டுமான்னு கேட்கிறார். அல்லாஹ்ட்ட பேசுறார் அவர். யா அல்லாஹ் என் மான மரியாதை, என் சில பேர் விளையாடி இருப்பாங்க, கிண்டல் அடிச்சிருப்பாங்க, அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, புறம் பேசி இருப்பாங்க, எல்லாரையும் மன்னிச்சிடுறேன் யா அல்லாஹ், எல்லாரையும் மன்னிச்சிடுறேன். ஆனா அதனால எனக்கு ஒரு ஒரு கூலி என்றால் நான் தர்மம் செஞ்ச கூலி எனக்கு கொடுத்துறியா அல்லாஹ், மானத்தை அடகு வைக்கிறேங்கிறார். அப்படியே அழுது புலம்பி தூங்கிடுறாரு. ஃபஜரும் விடிகிறது. ஃபஜருக்கு பள்ளிக்கு போகிறார். சுப்ஹானல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய நேசத்தை நாடி தேடி அழுது விட்டால் அல்லாஹ் அங்கே வருவான் தோழர்கள். அல்லாஹ்வுடைய வசனம் அங்கே, அல்லாஹ்வுடைய செய்தி அங்கே வரும். ஃபஜரை முடித்துவிட்டு அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐனல் முத்தஸத்திகு பிஅர்திஹில் பாரிஹா, நேற்று இரவு தன் மானத்தை அடகு வைத்த அந்த தோழர் எங்கே? எப்படி? நைட்டு அவரும் அல்லாஹ்வும் மட்டுமே பேசினது, அல்லாஹ்ட்ட அவர் தனியா புலம்புனது. காலையில பெருமானார் கேட்கிறாங்க, தன் மானத்தை அடகு வைத்த அந்த தோழன் எங்கே? உல்பத் இப்னு ஸைத், தன்னைத்தான் ரசூலா கூப்பிடுறாங்க, ஓடி வருகிறார். உல்பத் இப்னு ஸைதே, தர்மம் செய்ய முடியலன்னு ஏங்கினியப்பா, உன் மானத்தை அடகு வைத்தியே சகோதரா, கது குபீல சதகத்துக்க, கது குபீல சதகத்துக்க, கது குபீல சதகத்து, உன்னுடைய தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் ஐயா, உன்னுடைய தர்மத்தை அல்லாஹ் சந்தோஷமாக்கி கொண்டான் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விழுந்து அழுகிறார், இறைவா ரட்சகா, உன்னுடைய அடியான் தர்மம் செய்ய முடியலையேன்னு கதறின ஒரு கதறலை நீ ஏற்றுக்கொண்டு எங்கள் நபிக்கே நீ அதை சொல்லி தந்து, எங்கள் நபி எனக்கு தெரியற மாதிரி சொல்லிட்டாங்களே, இதை விட எனக்கு என்ன இந்த உலகத்தில் பாக்கியம் வேண்டும் ரட்சகா, இதை விட என்ன எனக்கு சிறப்பு வேண்டும் ரஹ்மானே என்று அவர் அந்த இரவெல்லாம் அந்த பகலெல்லாம் அழுதாராம். எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நாம இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது சதக்கா ஜாரியா, இப்ப ஒரு பள்ளிக்கு கேட்கறாங்க, ஒரு தேவைக்கு கேட்கறாங்க, ஒரு தர்மத்துக்கு கேட்கறாங்கன்னா எவ்வளவு முடியுமா அல்லாஹ்வுக்காக கொடுங்க தோழர்கள். அது அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான். உங்க காதுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு வருதுன்னா அல்லாஹ் நீ குடுறான்னு நம்மள அல்லாஹ் பணிக்கிறான். கொடுக்கவே முடியாது, கையில ஜீரோவா இருக்கிறோம்னா அது வேற, அல்லாஹ் அதை மன்னிக்கிறான், அதை அல்லாஹ் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் இயல்பா நம்முடைய காதுக்கு ஒரு செய்தி வருதுன்னா அல்லாஹ் நம்மள நாடுறான். அப்ப ரமலானுடைய கடைசி பத்துல பெருமானார் நின்று வணங்கி இருக்கிறாங்க, நிறைய குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க, நிறைய தர்மம் செய்திருக்கிறார்கள். தர்மத்திலேயே ஃபித்ரா தர்மம் உண்டு இல்லையா? பெருநாளைக்கு முந்தைய நாள் நாம் கொடுக்கணும், பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அதை கரெக்டா கணக்கு போட்டு அதை கூட்டாக கொடுக்கும் போது நிறைய மக்களுக்கு போய் சேரும் தோழர்களே. அது நம்ம ஜகாத்தா இருக்கட்டும், மத்த தர்மங்களா இருக்கட்டும், பைத்துல் மால், பைத்துல் சகாத், இப்படி ஒருங்கிணைச்சு நம்ம தர்மம் செய்ய ஜகாத்தை கொடுக்கும் போது அது தேவையுடைய மக்களுக்கு ஃபுல்பில்லா நிறைவா போய் சேரும் தோழர்களே. அதையும் நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த ரமலானில் கடைசி பத்தில் முக்கியமான ஒன்று என்ன துவா ஓதுவோம்? லைலத்துல் கத்ர் துவா என்னங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னிச்சிடு. மன்னிப்பின் நாட்கள் இந்த கடைசி 10 நாட்கள். அல்லாவே என்னுடைய பாவங்களை உன்னை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் யா அல்லாஹ், என் உச்சிப்புடி உன் கையில இருக்கிறது ரஹ்மானே. அல்லாஹ்விடம் சரணடையுங்கள் தோழர்களே. இந்த ரமலானோடு என்னுடைய பாவங்கள் ஒளியட்டும், கரையட்டும், மண்ணோடு மண்ணாக போகட்டும் தோழர்களே. அல்லாஹ்விடம் நிறைய தௌபா தேடுங்கள். தனிமையா போயிடுங்க. தனிமையா உங்க 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 அருகில் யாரும் வேண்டாம்.
பாப்பா அம்மா வேணாம், மனைவி மக்கள் வேண்டாம், பிள்ளைகள் யாரும் வேணாம், தனியா போய் கதவை சாத்தி கொண்டு அப்படியே உங்க 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 மெத்தையில அமர்ந்து சாய்ந்து, அல்லாவே எனக்கு எவ்வளவு எவ்வளவு ஞாபகத்தை தந்து நான் செய்யற பாவத்தை எல்லாம் மறைச்சு மன்னிச்சு எனக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிற அல்லாஹ், உன்னை நினைக்கிறேன் யா அல்லாஹ், உன்னுடைய உன்னுடைய சன்னிதானத்திலே விழுந்து நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். இந்த லைலத்துல் கதிர்ல இந்த கடைசி 10 நாட்கள் ரமலானுடைய சஹர்லை இஃப்தாரையும் கேளுங்கள் தோழர்களே. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா தேடுவார்களாம். இப்படியெல்லாம் உள்ள காட்சிகளை பார்க்குவோம். நம்ம எல்லாம் இந்த ரமலானிலேயும் சில தவறுகள் செய்கிறோம். ரமலானிலேயும் இபாதத்திலே பொடுபோக்குத்தனமாக இருக்கிறோம். எப்படி தோழர்களே அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆக ரமலானில் குறிப்பாக சஹாபாக்கள் ஆக தௌபாவிலேயே இருப்பார்கள், இஸ்திக்ஃபார் தேடுவார்கள். அதான் அதனால தான் லைலத்துல் கத்ர் துவாவே அல்லாஹ்ட்ட சொல்றோம், நீ மன்னிக்கிறவன், மன்னிப்பை விரும்புறவன் என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பு தான் லைலத்துல் கத்ருடைய முக்கியமான ஃபர்ஸ்ட் இபாதத்தே. சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், நம்ம பாவம் செய்தவர்களை கூட பாவியே, அநியாயக்காரனே வாடான்னு தான் கூப்பிடுவான் அல்லாஹ். என் அடியானே, பாவம் செய்த அடியானே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய நிஅமத்தை அருளை விட்டு நீ நிராசை அடைஞ்சிடாதடா, நான் உன் கூட இருக்கேன். நம்ம நம்ம அல்லாஹ் சஹர் நேரத்துல கை நீட்டி வைக்கிறான். பகலில் பாவம் செய்தவனே இரவில் மன்னிப்பு கேளடா. இரவில் மன்னிப்பு, இரவில் பாவம் செய்த பகல்ல மன்னிப்பு கேள. அல்லாஹ் கை நீட்டி வைக்கிறான். பெத்த தாய் என்ன மன்னிக்க தயார் இல்லை, கட்டின மனைவி என்ன மன்னிக்க தயாராக இல்லை. ஆனா அல்லாஹ், என் அடியான் பலகீனமானவன், அவன் தவறு செய்து விட்டான், ஆனால் அவன் என்கிட்ட வருவான். அல்லாஹ் நம்ம தவறு செய்யறதை விரும்புறாங்க. எப்படி தெரியுமா? தெரியாம செஞ்சுட்டோம், உடனே பதறி ஓடி வரோமே, அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அப்படி அல்லாஹ்விடத்தில் நாம் ஓடி வர வேண்டிய நாட்கள் அழுது தீர்த்து விடுங்கள், தௌபா கேட்டு கதறி விடுங்கள். இந்த ரமலானோடு என்னுடைய சிறிய பெரிய எல்லா பாவங்களும் ஒளியட்டும், பெருநாளிலே உன்னுடைய நன்மை மழையில் நாங்கள் நினைய வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். தோழர்களே, நீண்ட நேரம் பேச ஆசை, ஆனாலும் அல்லாஹ் வேறொரு வாய்ப்பிலே பேசும். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தோழர்களே, பெரியோர்களே, ஒரு ஜமாத் மாஷா அல்லாஹ் மும்பை ஜமாத் நடத்துறாங்க. பல நேரம் நம்ம நேர்ல வந்திருக்கிறோம். ஆனால் ஆனால் நிறைய நிகழ்ச்சி ஆர்வமா செய்யறாங்க மக்கள். நீங்களும் வரணும், ஒரு பயான் கேட்கணும்னா நம்ம பங்கு எடுக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நன்மையா இல்லை? இந்த இந்த சபை, இப்ப உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க, அவங்க இடத்துல உட்கார்ந்து கேட்கறீங்க. இந்த இந்த நன்மை, அல்லாஹ் அக்பர், நீங்கள் மலக்குகள் ரக்கைகளோடு அமர்ந்து இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்றான். அப்புறம் லைவ்ல போடுவாங்க, அப்புறம் வீடியோல போடுவாங்க, பாத்துக்கலாம். இல்லை தோழர்களே, உண்மையா நேரம் ஒதுக்குங்க. இப்ப நீங்க ஸ்பெண்ட் பண்ண இந்த 1 மணி நேரம் உங்க லைஃப்ல பொன்னான நேரம். நிச்சயமா இந்த உபதேசத்தால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சிறிய மனமாற்றத்தை, நல்ல அமல் செய்யணும், கடைசி 10 சதக்கா தர்மம் தௌபாவால் நம்ம நிரப்பணுங்கிற ஒரு உறுதி அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்படி ஒரு நல்ல ஒரு செயல் தான் இந்த உபதேசத்தை கேட்பது. வதக்கிர், அல்லாஹ் சொல்ற 51வது அத்தியாயம் 55வது வசனம், வதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்க உபதேசம் செஞ்சுட்டே இருங்க, அது மூமின்களுக்கு பயனளிக்கும். ஆக மக்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்க, திரளா. சாதாரணமா ஒரு பெண்கள் நடத்துறாங்கங்க ஒரு பயான், ஜூம் பயானுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. போனோம்னா 100 பேர் ஃபுல்லு. அடுத்து எங்களுக்கு சான்ஸ் இல்லைங்கிறாங்க. இப்ப நம்ம ஏன் இவ்வளவு ஆர்வம் இல்லாம இருக்கிறோம்? எல்லாரும் ஒரு குடும்பத்துல ஒரு 10 முறை ஷேர் பண்ணா 10 பேர் சேர்ந்துட போறாங்க. ஒரு ஆன் பண்ணிட்டு வாய்ஸையாவது கேட்டு நம்ம வேலைகளை பார்க்கலாம். இப்படியாக நல்ல வாய்ப்பு தோழர்களே. அடுத்தடுத்த எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்துங்க. அந்த அந்த சந்தர்ப்பம் போனால் கிடைக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தையும், இந்த வரக்கூடிய கடைசி 10 லைலத்துல் கத்ரை முழுமையா அடைகிற வாய்ப்பையும், நிறைய குர்ஆன், நிறைய தௌபாத்தை, நிறைய தர்மங்களை புயலை விட வேகமாக ரசூலா தர்மம் செய்திருக்கிறார்கள். சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்து வரக்கூடிய பெருநாளை குடும்பத்தோட ஈகோ இல்லாம, பெருமை இல்லாம, நீ நானுங்கிற அகம்பாவம் இல்லாம எல்லாரையும் மன்னிச்சு விட்டு கொடுத்து அல்லாஹ்வுடைய நேசர்களா இந்த பெருநாளை கழிப்போம், லைலத்துல் கத்ரை அடைவோம். அல்லாஹ் நம்முடைய ரமதானுடைய எல்லா நன்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்தில் எழுப்பப்படக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்தில் யா அல்லாஹ் எங்களை நீண்ட ஆயுளை, நிறைவான பரக்க, இது போல பல ரமதான், பல லைலத்துல் கத்ரை தந்து மூமின்களாக மரணித்து எங்கள் கபருடைய வாழ்விலே முழுமையான விசாலத்தை தந்து நாளை மறுமையில் இந்த நோன்புகளால், அமல்களால் உன் திருமுகத்தை பார்த்து உன் வேதனை, தண்டனை, சாபம், நரகமே போய்விடாமல் மின்னல் வேகத்தில் நாங்கள் நரக பாலத்தை கடந்து எங்கள் தாய் தந்தை, மனைவி மக்கள், உறவுகளோடு, எங்கள் கொள்கை சொந்தங்களோடு யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ரையான் வாசல் வழியாக நுழைகிற உயர்ந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக என்று கேட்டு அல்லாஹ்வை நிறைய புகழ்ந்து அருமையான இந்த வாய்ப்பை தந்த நமது ஜமாத்தார்களுக்கும் வந்து பயனடைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் துவாக்களை செய்து, உங்கள் அனைவரிடமும் எனக்காக என் பெயரை சொல்லி நீங்க துவா செய்வீங்க என்கிற ஆதரவை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிக பெரும் கருணையினால்
நமக்கு மத்தியில் சகோதரர் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் மிக அருமையான முறையில் கடைசி 10 நாட்கள் என்ற தலைப்பில் உரையாற்றி இருக்கிறார்கள். நிறைய செய்திகளை சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு உற்சாகமா இருந்துச்சு அவருடைய பயானு. இன்ஷா அல்லாஹ் ஷேக், உங்களுக்கு ஜமாத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னும் அடுத்தடுத்து காலங்களில் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து உங்களை மீண்டும் அழைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அது சம்பந்தமாக அறிவிக்கப்படும். கடைசி 10 நாட்கள்ல அதிகமான தர்மம் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். நம்ம பள்ளிவாசலுக்கு அதிகமான நன்கொடை தேவைப்படுகிறது. அதையும் புரிந்து உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலிருந்தும் நீங்க ஏதாவது வசூல் பண்ணி வந்தாலும் அதுவும் சிறந்தது இன்ஷா அல்லாஹ். முயற்சி செய்யுங்க. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.